Hello guys, welcome back Coding Endless Tamil. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா program to remove the extra occurrence of a character in a given string. அதாவது யூசர் கிட்ட வந்து ஒரு இன்புட் வாங்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ABCAACBACADன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன்னா எனக்கு அவுட்புட் இதுதான் வந்து இன்புட். இதுக்கான அவுட்புட் எப்படி வரும்னா, இங்கே ஏங்கிறது இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இதோட இங்கேன்னு சொல்லிட்டுலாம் ப்ரெசென்ட் ஆகிருக்குல்ல, அதெல்லாம் ரிமூவ் ஆகணும். ஸோ ஏன்னு சொல்லிட்டு ஒரு தடவை வந்துடும். பிங்கிறதும் எக்ஸ்ட்ராவாக இருக்க டூப்ளிகேட் ஸ்ட்ரிங், அதாவது டூப்ளிகேட் கேரக்டரை வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ எனக்கு அவுட்புட் வந்து ABC லாஸ்ட்டில் டின்னு சொல்லிட்டு இது மாதிரி வரணும். எக்ஸ்ட்ரா அக்கரன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டா எனக்கு அவுட்புட் வந்து இது மாதிரி வரணும். ஸோ இதுக்கான லாஜிக் எப்படி எல்லாம் சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ யூசர்கிட்டேருந்து ஒரு ஸ்ட்ரிங் வாங்கணும்ல, ஸோ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே யூசர்கிட்டேருந்து ஸ்ட்ரிங் வாங்கணும்னா எப்போவுமே கேரக்டர் சொல்லிட்டு யூஸ் பண்ணுவேன். ஸோ கேர் A(20) சொல்லிட்டு தரேன். 20 கேரக்டருக்குள்ளே தான் வாங்குவேன், அதனால் வந்து 20 சொல்லிட்டு தந்துட்டேன். இன்ட்டு என்னென்ன வேரியபிள்ஸ் தேவையோ அது வர பார்க்கலாம். printfல என்டர் எ ஸ்ட்ரிங் சொல்லிட்டு தந்துட்டேன்னா அந்த நேரத்தில் வந்து யூசர் வந்து டைப் பண்ணுவாங்க என்ன கேரக்டர் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்கேனஃபில் நான் இங்கே ஸ்ட்ரிங்காக தானே வாங்குறேன், ஸோ %s சொல்லிட்டு தந்துட்டு ஏன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் ஸ்பேஸ் கூட ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போன ப்ரோக்ராமில் பார்த்தோம்ல, ஸோ கெட்டஸ் சொல்லிட்டு தந்துட்டு ஏவை வந்து வாங்கிக்கோங்க. போன ப்ரோக்ராமில் வந்து ப்ரோக்ராம் டு ரிமூவ் பிளாங்க் ஸ்பேஸஸ் வந்து எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது கொஞ்சம் புரியுறது இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அப்புறமா ஸ்கேனர்ஸில் வந்து அவங்க வந்து இது மாதிரி டைப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் மொத்த கேரக்டரையும் நான் ரீட் பண்ணணும். ஸோ மொத்த கேரக்டரையும் ரீட் பண்ணணும்னா எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? I = 0 A of I++. இது மாதிரி தந்துட்டேன்னா இது வந்து மொத்த கேரக்டரையும் வந்து ஒரு கேரக்டராக ரீட் பண்ணிட்டு வரும். ஸ்பேஸஸை மட்டும் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு போன ப்ரோக்ராமில் பார்த்தோம். அதனால் வந்து 2 ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணோம். பட் இதில் வந்து டூப்ளிகேட்டாக இருக்க ஏல வந்து எத்தனை டூப்ளிகேட்டாக இருக்கோ, பியில் எத்தனை டூப்ளிகேட்டாக இருக்கோ எல்லாத்தையும் வந்து நான் ரிமூவ் பண்ணல. ஸோ இதில் வந்து 3 ஃபார் லூப் தேவைப்படும். இந்த ஃபார் லூப் வந்து ஒரு கேரக்டராக செக் பண்ணிட்டு வருமா. ஃபார் நெக்ஸ்ட்டு ஃபார் லூப்பில் J = I+1 சொல்லிட்டு எழுதிடுறேன். எதனால் I+1னா இந்த கேரக்டரையும் வந்து செக் பண்ண சொல்கிற மாதிரி கண்டிஷன். இப்போது ஐங்கிறது 0வாக இருந்துச்சுன்னா ஜேங்கிறதும் 0 + 1 1ஆக இருக்கும். இதில் வந்து எத்தனை கேரக்டர் இருக்குது? 0 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த நல் சேர்த்து 11 கேரக்டர் இருக்குது கரெக்டாக. ஸோ ஒரு கேரக்டராக ரீட் பண்ணணும், செக் பண்ணணும் இதுவும் வந்து மேட்ச் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. A of J++. இண்டெக்ஸோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகி ஐயோட கண்டென்ட்டும் ஜேவோட கண்டென்ட்டும் வந்து, அதாவது ஐ இண்டெக்ஸில் இருக்க கண்டென்ட்டும் ஜே இண்டெக்ஸில் இருக்க கண்டென்ட்டும் வந்து மேட்ச் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரும். ஸோ அது மேட்ச் ஆகுதான்னு சொல்லி பார்த்துட்டு வர்றதுக்கு A of I = A of J1 சொல்லிட்டு தந்துடுறேன். இப்போ பாருங்கள் எப்போ வந்து மேட்ச் ஆகும்னு சொல்லிட்டு பாருங்களேன். இப்போ ஐங்கிறது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா, ஜேங்கிறது I+1னா இங்கே பாயிண்ட் பண்ணிட்டுருக்கோம், ஜே ஐங்கிறது இங்கே பாயிண்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ A of Jங்கிறது பிங்கிறது ஒரு அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்கியூவில் இருக்குது. ஸோ கண்டிஷன் ட்ரூ, கண்டிஷன் கேஸ்க்குள்ளே வரும். A of 0ல் என்ன இருக்குது, ஏன்னு சொல்லிட்டு இருக்குது. A of 1ல் வந்து பின்னு சொல்லிட்டு இருக்குது. பட் கேஸ் வந்து மேட்ச் ஆகலை. ஸோ இஃப் கேஸ்க்குள்ளே வராது, மறுபடியும் வந்து ஜேவோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து ஜேவோட ஃபார் லூப் வந்து டெர்மினேட் ஆனதுக்கப்புறமா தான் வந்து ஐயோட ஃபார் லூப்புக்குள்ளே போகும். சரிங்களா? அப்படியே நேராக இங்கே போயிடாது. ஸோ இது ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா தான் வந்து ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்புறமா வந்து J++னா 0 1லேருந்து 2ஆக மாறும். 2ங்கிறது சியாக இருக்குது கரெக்ட் தானே? இப்போ செக் பண்ணும். இந்த கேஸ் வந்து சீக்குன்னு சொல்லிட்டு கூட ஒரு ஆஸ்கியூவல் இருக்கும். ஸோ கண்டிஷன் வந்து ட்ரூ. கண்டிஷன் வந்து எப்போ ஃபெயில் ஆகும்னா வந்து ஃபால்ஸ் வந்தால் மட்டும்தான் வந்து கண்டிஷன் ஃபெயில்ஸ் ஆகும். அதாவது 0 வந்துச்சுன்னா மட்டும்தான் கண்டிஷன் வந்து ஃபெயில்ஸ் ஆகும். மற்ற நேரத்தில் இது ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ A of Iங்கிறது ஏவாக தான் இருக்குது. A of Jங்கிறது இப்போ என்னவா இருக்குது, 2ல் என்ன இருக்குது, சின்னு சொல்லிட்டு இருக்குது. இதுவும் மேட்ச் ஆகலை. ஸோ மறுபடியும் ஜேவோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஜேவோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும் 2லேருந்து 3ஆக மாறிக்கும். 3ல் வந்து என்ன இது இருக்குது, ஏன்னு சொல்லிட்டு இருக்குது.
ஸோ கண்டிஷன் ஏ ஆஃப் ஜேங்கிறது ஏ, அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்கி வேல்யூ இருக்குல்ல, ஸோ இதுவும் வந்து கண்டிஷன் 2 தான். ஸோ கேஸ்குள்ளே வரும் ஏ ஆஃப் ஐயில் வந்து ஏ இருக்குது, ஜேல கூட ஏன்னு இருக்குது. ஸோ கண்டிஷன் வந்து ட்ரூ. நம்ம இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணும், போன இதில் பார்த்த மாதிரி தான் வந்து ஓவர் ரைட் பண்ணும். அப்படியே ஒரு கேரக்டராக ஓவர் ரைட் பண்ணி எழுதணும். எப்படின்னா வந்து ஏபிசின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இந்த ஏவை இந்த ஏ இருக்க இடத்துல இதை எடுத்து காப்பி பண்ணணும். இது மாதிரி ஆகுமா? ஸோ ஒரு ஐட்ரேஷனில் இது மாதிரி இருந்துட்டு இது வந்து இந்த பக்கம் காப்பி ஆகிட்டு இது இங்கேயே இருக்கும், இந்த ஏங்கிறது இது இருக்கும், இது இங்கே காப்பி ஆகிட்டு இது இருக்கும். அப்புறமா வந்து சிபிஏசிஏடின்னு சொல்லிட்டு இருக்கும். பட் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா அக்கரன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணல. ஸோ ஒரு ஐட்ரேஷன் தான் இந்த ஆப்ரேஷன் நடக்கும். ஸோ செகண்ட் ஐட்ரேஷனில் வந்து என்ன ஆயிருக்கும், ஏபிசி. இப்போது இந்த இதை வந்து இங்கே காப்பி ஆகிருக்கும் செகண்ட் இட்ரேஷனில். ஸோ ஏசிபிஏசிஏடின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நான் இது மாதிரி பண்ண வந்து எனக்கு வந்து டூப்ளிகேட் எலமெண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும்ல. ஸோ எனக்கு இதுக்கேற்ற மாதிரி நான் வந்து லாஜிக் நான் எழுதணும். ஸோ இது வந்து இங்கே காப்பி பண்ணுற மாதிரி லாஜிக் எழுதணும். அதுக்கப்புறம் இந்த இதை வந்து இந்த தூக்கி காப்பி பண்ணுற மாதிரி லாஜிக் எழுதணும். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த இஃப் கேஸ்க்குள்ளே ஃபார் கேன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு கேக்குன்னு சொல்லிட்டு ஐயோட ஜேவோட வேல்யூ வந்து இனிஷியலேஷன் பண்ணிவிட்டு ஏ ஆஃப் கே ப்ளஸ் ப்ளஸ் சொல்லிட்டு தந்துடுறேன். தந்துட்டு ஏ ஆஃப் கேங்கிறது ஏ ஆஃப் கே ப்ளஸ் 1 சொல்லிட்டு தந்துடுறேன். இது மாதிரி தந்துட்டு இப்போ என்ன ஆகும்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ கேவோட வேல்யூ என்னவா இருக்குது, 3 இருக்கா? ஸோ ஏ ஆஃப் கே 3ங்கிறது கண்டிஷன் 3ங்கிறதுல என்ன இருக்குது, 0 1 2 3 ஏ இருக்குது. ஸோ வந்து கண்டிஷன் ட்ரூ. ஸோ ஏ ஆஃப் கே ப்ளஸ் 1ல் இருக்கிறது ஏ ஆஃப் கேக்கு காப்பி பண்ண சொல்கிறேன். ஸோ இந்த நேரத்தில் வந்து இந்த இது எப்படி வரும்னா ஏபிசி ஏஏ சிபிஏ சிஏடின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. இப்போது ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் இது எப்படி ஆகணும், ஏபிசின்னு சொல்லிட்டு வந்துடுமா. இது தூக்கி இங்கே வந்து ஓவர் ரைட் ஆகிடும். இந்த ஏங்கிறது இங்கே காப்பி ஆகிட்டு இருக்கும். பட் இந்த ஏ அப்படியே தான் இருக்கும். சிபிஏ சிஏடின்னு சொல்லிட்டு வரும். மறுபடியும் கேவோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் 3லேருந்து 4 ஆகும். ஸோ 4ங்கிறது 0 1 2 3 4 இதுதான். ஸோ இந்த நேரத்தில் வந்து இந்த ஐட்ரேஷனில் எப்படி நடக்கும்னா ஏபிசி கே ப்ளஸ் 1ஓட வேல்யூ வந்து கேல காப்பி பண்ண சொல்கிறேன். ஸோ இது வந்து இங்கே ஓவர் ரைட் ஆகும். ஸோ கேசிசிபிஏசிஏடின்னு நடக்கும். ஸோ இதே மாதிரி கேவோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆக எனக்கு வந்து ஃபைனலாக வந்து எப்படி வரும்னா கேபிசிஏசிபிஏசிஏடின்னு சொல்லிட்டு ஃபைனலாக அந்த நல்லுங்கிற அந்த கேரக்டரும் வந்து காப்பி ஆகிருக்கும். ஸோ இந்த ஒரு ஃபார் லூப் எனக்கு மொத்தமாக நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா எனக்கு இது மாதிரி வந்து அவுட்புட் வந்திருக்கும். சரிங்களா? இப்போ நான் மறுபடியும் எந்த கேரக்டர்லேருந்து செக் பண்ண ஆரம்பிக்கணும், இந்த கேரக்டர்லேருந்து செக் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா வந்து இதுதான் நான் ஃபைனலாக விட்டேன். பட் இங்கே வந்து நீங்கள் இந்த ஃபார் லூப் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த ஃபார் லூப்புக்கு போகுமா, இந்த ஃபார் லூப் போயிட்டு எந்த ஜேங்கிறது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும், ஃபைனலாக வந்து 3ல் இருக்குது. ஸோ ஜேவோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சுன்னா 0 1 2 3 இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். பட் எனக்கு இதுவுமே ரிமூவ் பண்ணணும்ல. ஸோ அதனால் வந்து இந்த ஃபார் லூப் முடிஞ்சதுக்கப்புறமா நான் கீழே வந்து ஜே ஈக்குவல் டு ஜே மைனஸ் 1 சொல்லிவிட்டு அந்த ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணுறேன்ல, அதுக்கேற்ற மாதிரி இங்கேயும் வந்து அங்கே வந்து ஐங்கிறத டிக்ரிமெண்ட் பண்ணுவேன், இங்கே ஜேங்கிறத டிக்ரிமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இது மாதிரி பண்ணிட்டேன்னா இங்கே ஜேங்கிறது 3லேருந்து 2ஆக மாறும். மறுபடியும் இங்கே ஜே ப்ளஸ் ப்ளஸ் தரனால 2லேருந்து மறுபடியும் 3ஆகவே மாறி இருக்குமா. ஸோ 0 1 2 3 ஸோ இதிலேருந்து மறுபடியும் வந்து செக் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதே மாதிரி இந்த மாதிரி செக் பண்ணும்பொழுது மறுபடியும் கண்டிஷன் வந்து இஃப் கேஸ் வந்து ட்ரூ ஆகிட்டு இந்த ஐட்ரேஷனில் எப்படி ஆயிருக்குன்னா இந்த ஃபார் லூப் மொத்தமாக முடிஞ்சிட்டு ஏபிசி சிபிஏ சிஏடின்னு சொல்லிட்டு இந்த ஃபார் லூப் மொத்தமாக முடிச்சுட்டு இது மாதிரி வந்திருக்கும். ஸோ ஒரு ஃபார் லூப்பில் வந்து ஒரு டூப்ளிகேட் எலமெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுதா, எக்ஸ்ட்ரா அக்கரன்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடுதா. ஸோ எனக்கு இதே மாதிரி ஃபைனலாக வந்து இந்த லூப் முடிஞ்சதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். இந்த ஐங்கிறது 1 வரதுக்கு முன்னாடி வந்து அவுட்புட் எப்படி இருக்குன்னா இங்கே இருக்க ஏவை எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடும். அதாவது ஃபஸ்ட் இருக்க ஏவை விட்டு மற்ற எல்லா ஏவையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஏபிசிசிபிசிடின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே ஒரு ஏ மட்டும் கிடச்சிருக்கும். ஸோ இதே மாதிரி ஐங்கிற வேல்யூ இப்போ என்ன 1ஆ மாதிரி இருக்குமா, 1ங்கிறது என்னவா இருக்குது, பிஆ இருக்குது. ஸோ பிங்கிறதும் இதே மாதிரி ஒரு ஆப்ரேஷனாக ஒரு இட்ரேஷன் ஒரு ஆப்ரேஷனாக முடிஞ்சிட்டு அந்த அக்கரன்ஸில் ஏபி
இங்கே பிலாம் எங்கெங்கெல்லாம் எக்ஸ்ட்ராவாக இருக்கோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். சி இங்கே பி இருக்குது, ஸோ இதை ரிமூவ் பண்ணி டின்னு சொல்லிட்டு இது மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட்னா சியில் இருக்கும். ஸோ அந்த இட்ரேஷன் அண்ட் ஃபார் லூப் கேவோட ஃபார் லூப் முடிச்சுட்டு ஏபி சிடின்னு சொல்லிட்டு கிடச்சிடும். ஃபைனலாக வந்து டின்னு சொல்லிட்டு இருக்குது. டிங்கிறது ஒரே ஒரு டி தான் இருக்குது. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை, அதை வந்து ரிமூவ் பண்ணாது. ஸோ எனக்கு ஃபைனலாக வந்து அவுட்புட் எப்படி வரும்னா, இதுக்கு இன்புட் வந்து ஏபி சிஏஏ சிபிஏ சிஏடின்னு தந்தனா ஏபிசிடின்னு சொல்லிட்டு வரும். ஒருவேளை நான் தந்திருக்க இன்புட் வந்து ஏபிடின்னு தந்துட்டு ஏஏ சிபிஏசிஏடின்னு சொல்லிட்டு இது மாதிரி தந்தனா ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை தான் அது ரிமூவ் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து ஏ இருக்க எல்லாம் வந்து செக் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் பிலாம் எது டூப்ளிகேட்டாக இருக்கோ அது ரிமூவ் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் டி தான் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ டியில் வந்து எதுலாம் டூப்ளிகேட்டாக இருக்கோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடும். ஃபைனலாக வந்து சி வந்து இந்த நேரத்தில் தான் ரிமூவ் பண்ணும். ஸோ நீங்கள் எந்த ஆர்டரில் வந்து இன்புட் தரீங்களோ அதே ஆர்டரில் இருக்க டூப்ளிகேட் எலமெண்ட்டாக தான் வந்து இந்த லாஜிக் வந்து ரிமூவ் பண்ணணும். சரிங்களா? ஒருவேளை நான் இன்புட் வந்து ஏஏஏடின்னு சொல்லிட்டு தந்தேன்னா அவுட்புட் வந்து ஏடின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? இந்த ஐட்ரேஷன்லாம் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து ஓனாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது கன்ஃபியூஷன்ஸாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதுக்கான இப்போது ப்ரோக்ராமிங் டெமோ வந்து கம்பைலரில் ரன் பண்ணி கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் நோட்ஸில் இந்த ப்ரோக்ராம் அப்படி எல்லாத்தையும் இங்கே காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு தரேன். இந்த ஸ்ட்ரிங் தரதுக்கு முன்னாடி எரர் ஏதாவது இருக்கா, வார்னிங் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். எந்த எரரில் எந்த வார்னிங்கும் இல்லை. ஸோ இப்போது இதை எடுத்துகிட்டு என்டர் எ ஸ்ட்ரிங் சொல்லிட்டு கேட்குது. நான் வந்து நோட்ஸில் தந்த மாதிரியே வந்து ஏபிசிஏஏ சிபிஏ சிஏடின்னு சொல்லிட்டு தந்தனால, ஸோ இதில் வந்து ஏங்கிறது ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணும், அதில் இருக்க டூப்ளிகேட் எலமெண்ட் ரிமூவ் பண்ணிவிடும். அதே மாதிரி பிங்கிறது நெக்ஸ்ட்டு செக் பண்ணும், அதில் இருக்க டூப்ளிகேட் எலமெண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சிலையும் இருக்க டூப்ளிகேட் எலமெண்ட் ரிமூவ் பண்ணிவிடும். டியில் வந்து டூப்ளிகேட் எலமெண்ட் இல்லை. ஸோ ஒரே ஒரு இது தான் இருக்குது. ஸோ ஒரே ஒரு கேரக்டர் டிங்கிறதும் ப்ரெசென்ட்டாக இருக்கணும். அது வந்து எதுவுமே வந்து ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா வந்து அதில் டூப்ளிகேட் எலமெண்ட்டே இல்லை. ஸோ ஏபிசிடின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடுச்சா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏஏஏடின்னு சொல்லிட்டு தந்தனா இதில் வந்து ஏடின்னு சொல்லிட்டு வரணும். இன்னொரு ஸ்ட்ரிங் கூட நீங்கள் ஆட் பண்ணணும் பண்ணிக்கோங்க. இப்போது ஏடிஎஸ் சொல்லிட்டு இருக்குது. இதில் வந்து ஏங்கிறது டூப்ளிகேட். ஸோ ஃபஸ்ட்டு ஐட்ரேஷனில் வந்து இது எல்லாமே வந்து, அதாவது ஐங்கிறது 0லேருந்து 1 மாறதுக்குள்ளே இதில் இருக்க டூப்ளிகேட் ஏவை வந்து எடுத்துடும். அதுக்கப்புறம் டிங்கிறது இருக்கும், எஸ்ஸுங்கிறது இருக்கும். ஸோ ஏடிஎஸ் சொல்லிட்டு வருது. இதுவே நீங்கள் வந்து கெட் ஸ்ட்ரிங் மூலியமாக ஸ்பேஸ் கூட ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கெட்டஸ் சொல்லிட்டு தந்துட்டு கெட்டஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது அங்கே டபுள் கோட்ஸ்லாம் தர வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ தந்துட்டு பில்ட் அண்ட் ரன் சொல்லி தந்துட்டேன். கோட் கரெக்டாக வந்து 0 எரர்ஸ் 0 வார்னிங்காக தான் இருக்குது. ஸோ நான் ஸ்பேஸ் கூட தரேன், ஹலோ வேர்ல்டு ஸ்பேஸ் தந்துருக்கேன்னா நான் இன்னொரு ஸ்பேஸ் கூட தந்துட்டு இங்கே எல் சொல்லிட்டு தரேன். அப்படின்னா இதில் வந்து ஹெச்சுங்கிறது இது கேபிட்டல் லெட்டர் ஹெச்சு. ஸோ ஹெச்சுங்கிறது இங்கே எங்கேயும் இல்லை, ஈங்கிறதும் இங்கே எங்கேயும் இல்லை. எல்லுங்கிறது 3 எல் இருக்குது, 4 எல் இருக்குது. ஸோ ஒரு எல் மட்டும்தான் வரணும். ஓங்கிறது இங்கே இருக்குது, இந்த ஓவை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வரணும். ஸோ பார்க்கலாம் பாருங்கள், ஹெச்இஎல் ஹலோ வேர்டுன்னு சொல்லி டபிள்யூஆர்டின்னு சொல்லிட்டு வந்துச்சு. இந்த எல்லையும் ரிமூவ் பண்ணிடுச்சு, இந்த ஸ்பேஸையும் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கு. இந்த இருக்க ஸ்பேஸ் மட்டும் இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இது மாதிரி மேலும் பல வீடியோஸ்க்கு நம்ம சேனல் கோடிங் கைட்லைன்ஸ் தமிழை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ.